أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. அல்ஹம்துலில்லாஹ். குரானுடைய ஜுசுக்களில் ஒவ்வொரு ஜுசுவாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய சைக்காலஜி அண்ட் சோஷியாலஜி கான்செப்ட்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 27வது ஜுசு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 27வது ஜுசுவில் சூரா அத்தாரியாத், சூரா தூரு, அந்நஜ்மு, அல் கமரு, அர் ரஹ்மான், அல் வாக்கியா, அல் ஹதீத் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த ஜுசுவில் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மனித வாழ்க்கையுடைய பொறுப்பு, அவனுடைய அகம்பாவம், நன்றி உணர்வு, அப்புறம் சமூக நிலை, சமநிலை, இதையெல்லாம் பற்றி அல்லாஹ் ரொம்ப ஆழமாக பேசுகிறான். சைக்காலஜிக்கலாக மனவியல் பார்வையில் பார்க்கும்போது மனிதன் செய்வதற்கு தான் பொறுப்பெடுத்துக்கிறணும். அவன் என்ன வாழ்க்கையில் செய்கிறானோ அந்த செயல்களுக்கு அவன்தான் பொறுப்பெடுத்துக்கிறணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 53-39வது வசனத்தில் மனிதனுக்கு அவன் முயன்றதை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை விக்டிமாக ஆக்கிக்கிறோம். அதாவது நம்ம பாதிக்கப்பட்டவராக மட்டுமே நம்ம மனசு நம்மளை நினைக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம பாதிக்கலாம் படலை. நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதோட விளைவை தான் நம்ம வாங்குகிறோம். அது நல்லது பண்ணால் நல்லது கிடைக்குது, கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்குது. நம்மளுடைய அறியாமை கூட ஒரு கெட்டது தான். ஏன்னா அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்துருக்கான், சிந்திக்கக்கூடிய திறமையை கொடுத்துருக்கான். அதை கொண்டு சிந்திக்காமல் இருந்தது ஏன் தவறு தானே? ஸோ எந்த இடத்துலையுமே நம்மளுடைய ஃபெயிலியர், நம்மளுடைய அவமானம் எதுவுமே பிறராலெல்லாம் நமக்கு வரலை, நம்மளால தான் நமக்கு வருது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக குரான் சொல்லுது. ஸோ எப்போ நம்ம இன்னொருத்தவங்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போது நம்ம குரானை மறுக்கிறோன்னு அர்த்தம். அல்லாஹ் நிராகரிப்போர் காஃபீர்னு சொல்கிறத யாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம் மனிதன் தன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்க வேண்டும். சரியா? அடுத்த கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய அகம்பாவ மனநிலை. 53-32வது வசனத்தில் நீங்கள் உங்களை தூய்மையானவர்கள்னு சொல்லிக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம எல்லாருமே நான் பர்ஃபெக்ட் தான், நான் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவ, நான் ரொம்ப உண்மையானவ, நான் ரொம்ப தூய்மையானவ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது. அண்ட் அதை அதிகமாக நம்ம சொல்லவும் செய்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவ்வளோ நல்லவங்களாம் இல்லை, நீங்கள் உங்களை நல்லவங்கன்னு சொல்லிக்காதீங்கிறான். இதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று நம்ம ஈகோ பயாஸ்குள்ளே போயிடுவோம். அதாவது நான் சொல்கிறது சரி, நான் மட்டும்தான் சரி, மற்றவங்கெல்லாம் தப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம போயிடுவோம். இல்லைன்னா அந்த நார்சிசம், அந்த எல்லாத்துலேயுமே எல்லை மீறி கடினத்தன்மை வச்சுருப்பாங்க. இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அல்லாவே படைச்ச ரப்பே அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இல்லை, நம்ம யார்? ஏன் அந்த ஸ்ட்ரிக்ட்டுனா, நான் இவ்வளோ உண்மையாக ஒழுக்கமாக இருக்கேன்ல, அந்த மாதிரி எல்லோரும் இருக்கணும். நீங்கள் அப்படி நம்ம யாருமே அவ்வளோ ஒழுக்கமோ அவ்வளோ தூய்மையானவங்களோ கிடையாதுங்கிறான்ல. அப்போ இந்த மாதிரியான நார்சிஸ்டிக் குவாலிட்டிஸ் நமக்கு தேவையே இல்லை. எப்போ வரும்னா, நான் நல்லவன் அப்படின்னு நான் நம்பும்போது தான் வரும். நாமளே இத்தனை தவறுகள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும்போது நம்ம எல்லாரையுமே ஈஸியாக மன்னிச்சிருவோம், எல்லாரையுமே அவங்க போக்கில் இருக்க விடுவோம். ஸோ இது அல்லாஹ் சொல்கிறான், எப்போவுமே கடினத்தன்மையோடு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னும் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா, நன்றி உணர்வு. மன அமைதியின் காரணம், அதாவது நன்றி உணர்வு மூலமாக தான் நமக்கு மன அமைதி வரும். சூரா அர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்லுவான், அதிகமாக சொல்லுவான், உங்கள் இறைவனின் எந்த அருட்கொடைகளை நீங்கள் மறுக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 31 முறை வருதான் சூரா அர் ரஹ்மானில். அப்போது அல்லாஹ் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை கேட்குறான், ஏன் எதை மறுக்கிறீங்க அப்படின்னு. அப்படின்னா
இந்த அல்லாஹ் நமக்கு கொடுத்த விஷயங்களை நம்ம நினச்சி நன்றி உணர்வோடு இருக்கணும். அல்லாவுக்கு மட்டுமா அப்படின்னா அல்லாவுடைய படைப்புகளுக்கும் தான். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. இது ஒரு நல்ல வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை. ஸோ ஏன் குரான் இருக்கும்போது ஏன் திருக்குறளை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. குரானை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மற்ற வெளியிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டதும் உதவும் தான். அதே மாதிரி குரானை வச்சு தான் வெளியில் உள்ளதையும் நம்ம கற்றுக்கிறணும். சரியா? அப்போது இங்கே நன்றி உணர்வு அப்படின்னு வரும்போது நமக்கு சின்ன சின்னதாக எவ்வளவோ கெடுதல் செஞ்சுருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம நினைப்போம், நம்ம 100 தடவை சொல்லி காமிச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு நல்லது செஞ்சுருப்பாங்கல்ல, பெரிய நல்லது கூட செஞ்சுருப்பாங்க, அதை பற்றி யாருக்கிட்டையாவது பேசுகிறோமா? அதை பற்றி நம்ம என்னைக்காச்சும் நினைக்கிறோமா? நீங்கள் அதிகமாக பாருங்கள், நினச்சிருப்போம், சொல்லியிருப்போம், இவங்க எனக்கு இது ஹெல்ப் பண்ணாங்கன்னா சொல்லியிருப்போம். ஆனால் கம்பேரிட்டிவ்லி எந்த ஒரு கெட்ட விஷயத்தை நினச்சி நீங்கள் இவ்வளோ வருட காலமாக டிப்ரெஷனில் இருக்கீங்களோ, அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வச்சு இவ்வளோ வருட காலமாக நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா? கேட்டு பாருங்கள் உங்ககிட்டயே. அப்போ நன்றி உணர்வு அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய இறைவனால் அனுப்பப்பட்ட இந்த மனிதர்கள், இந்த உயிரினங்கள் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கு, அப்போ இதுக்கு நான் நன்றி உடையவளாக இருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வு தான் நம்ம மனசை அமைதிப்படுத்தும். ஸோ இது குரான் ஒரு தெரப்பியாகவே நமக்கு கொடுக்குது, கிராட்டிடியூட் தெரப்பி. ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக், அதாவது உலக ஆசையுடைய சைக்காலஜி. 57:20 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உலக வாழ்க்கை ஒரு விளையாட்டு அப்புறம் அலங்காரம் தான் அப்படின்னு. ஸோ நம்ம அதிகமாக இந்த மெட்டீரியலை நோக்கி ஓடுறோம், நம்ம டோபமைனை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், டெம்ப்ரரியாக இருக்கிறத சாட்டிஸ்ஃபை ஆக்குறோம். என்ன இப்போ உலகத்தில் நான் எதுவுமே ஆசைப்படக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய உங்களுக்கு இயல்பாக வரக்கூடிய ஆசை, உங்கள் மனசில் அது தோணுது, உங்களுக்கு அது தேவை அப்படிங்கிறப்போ அல்லாஹ் தான் அந்த ஆசையுமே கொடுக்குறான், அல்லாஹ் தான் அது தேவையாகவும் ஆக்குறான், நீங்கள் அதை வாங்குறீங்க. ஆனால் எப்போ மற்றவங்க வச்சுருக்காங்கங்கிறதுக்காக போட்டி போட்டு பொறாமை பண்ணிட்டு நம்ம இன்னொரு பொருளை வாங்குகிறோம். எல்லாரும் ஐஃபோன் வச்சுருக்காங்க, நானும் வச்சுக்கிருவேன், என் பிள்ளையும் வச்சுக்கிறணும், எல்லாரும் பைக் வச்சுருக்காங்க, என் பிள்ளைக்கும் பைக் வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு உங்கள் பிள்ளை எது கேட்டாலும் நீங்கள் வாங்கி தராதீங்க. அதே தான் உங்களுக்குமே, எல்லாரும் வச்சுருக்காங்கங்கிறது காரணம் காட்டிலாம் நீங்கள் எதையுமே வாங்க வேண்டியது இல்லை. ஸோ இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ எல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் தான் அப்படிங்கிறப்போ மற்றவங்க வச்சுருக்காங்கன்னு நீங்களும் அதை நோக்கி ஓடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே நமக்கு சொல்கிறான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோஷியாலஜிக்கல் இன்சைட்ஸ், சமூகவியல் பார்வை அப்படின்றப்போ சதக்காவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சதக்காவை பற்றி ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த, இல்லை நீங்கள் யோசிக்காத விஷயமாக இது இருக்கும். அதே சமயம் தொடர்ந்து நம்மளோட பயணிக்கிறவங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். பட் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சதக்காவுடைய மீனிங்கை நீங்கள் இன்டெப்த்தாக புரிஞ்சுக்கக்கூடிய டைம் இது. சதக்கா செய்பவர்கள் பல மடங்கு நன்மை பெறுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிற எதுவுமே ப்ராக்டிக்கலாக இல்லாமலாம் இருக்காது. அவன் ப்ராக்டிக்கலாக பேசுவான். ஸோ விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, யார் உங்களுக்கு நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சதக்கா பண்ணணும். இது விஷயம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அவங்க நன்மை செஞ்சுருக்காங்கல்ல, அதுக்கான பலன் அவங்க அடையணுமா வேணாமா? நிறைய இன்றைக்கி சதக்காவை பற்றி பேசணுங்கிறதுனால நான் சொல்கிறேன். நிறைய பேர் மதரசாக்கு வாங்குகிறாங்க, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, இப்படி நிறைய டொனேஷன்ஸ்லாம் வாங்குகிறாங்க தானே.
அந்த டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ சேலரி வருது? நிறைய பேர் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மதரசா ஆலிமாக்களுக்கே சம்பளம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. இன்ஃபேக்ட் நம்ம இதில் பார்த்திங்கன்னா 1000 ரூபா 1500 போதுமா மாதத்துக்கு? 1000 ரூபா 1500 அப்போ போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ பெண்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க? நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்குறோம்? எத்தனை பேர்கிட்டேருந்து நம்ம பெறுறதுக்கான வெகுமதியை நம்ம கொடுக்குறோம்? உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டியூஷனுக்கெலாம் அவ்வளோ செலவு பண்ணுறீங்க. மதரசாக்குங்கிறப்போ எவ்வளோ ஃபீஸ் உங்கள் டியூஷன் உங்கள் மதரசா உஸ்தாக்கு நீங்கள் கொடுக்குறீங்க சொல்லுங்கள்? ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா அனுப்ப ரெடியாக இருக்கும். இல்லை ஒரு அளவுக்கு தான் நீங்கள் ஃபீஸும் பே பண்ண ரெடியாக இருக்கீங்க. அப்போது நம்ம குரானுக்காக நம்மளே செலவு பண்ணலைன்னா எப்படி? குரானுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எத்தனையோ விதத்தில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருது, ஏதாவது துணியெலாம் ரெடி பண்ணி ஏதாவது வீட்டை சரி பண்ணி தரதுக்கு வருது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வருது அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணுக்கு நீங்கள் பதிலுக்கு என்ன தரீங்க? அது சம்பளமாக இது பண்ணால் வேலைக்காரியா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வந்து ஹெல்ப் பண்ணுற பொண்ணுக்கு நீங்கள் என்ன தரீங்க? உங்களோட மரியாதை என்னவாக இருக்குது? அவளுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் வரதில்லை, அதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க, அவங்க தான் வராங்க. அப்படி வர்றவங்களுக்கு என்னமோ நீங்கள் முதலாளியாகவும் அவங்க தொழிலாளியாகவும் நீங்கள் பார்க்குறீங்க. பட் அது அப்படி கிடையாது. அது அவங்களோட வேலையை செஞ்சுட்டு போகிறாங்க, அதுக்கு நீங்கள் காசு தரீங்க. அதுதான் சதக்கா. அவங்களுக்கு நல்ல முறையில் பணத்தை கொடுத்துடணும், இழுத்தடிக்கக்கூடாது. அவங்களோட இதுக்கு இப்போ என்ன ஒரு ரொம்ப கம்மியாக தராங்களா இல்லை என்ன, அது வேலைக்காரங்க வச்சுருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. பட் சொல்கிறேன். ஸோ கண்ணியமான முறையில் நம்ம அவங்களுக்கு நடந்துக்கிறணும். செய்யக்கூடிய வேலைக்கு நல்ல உங்கள் மனசு போல் நீங்கள் நல்ல ஊதியம் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய இன்றைக்கெலாம் பாருங்களேன், எல்லாருமே விலைவாசி உயர்ந்துருச்சு, எல்லாமே உயர்ந்துருச்சு. ஆனால் வேலைக்காரவங்களுக்கு சம்பளம் மட்டும் உயரவே இல்லை. அப்போ எங்கே போகுது பாருங்கள். இப்போ எனக்கு சம்பளம் ஒழுங்காக வரலன்னா நான் எப்படி இந்த விலைவாசியானதெல்லாம் நான் வாங்க முடியும்? ஆனால் அல்லாஹ் தெளிவாக இந்த சதக்கா அப்படிங்கிறது டைரெக்டாக கம்பெனி ஓனர்ஸ் முதலாளிகளை பார்த்து தான் அல்லாஹ் பேசுகிறான். அதனால தான் முதலாளி யாருக்குமே குரானை பிடிக்காது. ஏன்னா முதலாளிங்க வேலைக்காரவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கணுங்கிறான் அல்லாஹ். அப்போது அந்த சம்பளம் சரியாக நல்ல அமௌண்ட்டு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நம்ம ஏன் சின்ன சின்ன வியாபாரிகளை கஷ்டப்படுத்த போகிறோம்? அப்போது அல்லாஹ் சொல்லக்கூடியதே பெரிய ஆட்களை தான். நல்ல முறையில் உங்களுடைய செலவுகளை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் வேலை ஆட்களுக்கு சரியான முறையில் நீங்கள் சதக்கா பண்ணுங்கள். உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இதுதான் கான்செப்ட். இது பண்ணும்போது நம்மளுடைய ஏழை அதாவது பாவர்ட்டி குறையும், நம்மளுடைய வெல்த் சரியான வகையில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதெல்லாம் இருக்குது. இது இஸ்லாமிக் எக்கனாமியோட ஒரு மிக முக்கியமான பிரின்சிபல் இது. ஸோ பொருளாதாரத்தை ரப்பை விட யாரும் சூப்பராக உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் கம்யூனிசம் கேபிட்டலிசம் எதை எடுத்தாலுமே யாராவது ஒருத்தருக்கு அது பாதகமாக தான் போய் முடியும். ஆனால் அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது முதலாளிக்கும் நன்மை, தொழிலாளிக்கும் நன்மை. அப்போ தான் தொழிலாளி நல்ல ப்ராடக்டை முதலாளிக்கு செஞ்சு கொடுப்பான். அவனுடைய திறமைகள் ஃபுல்லுமே முதலாளிக்காக வெளிப்படும். முதலாளி இப்படி கஞ்சத்தனமாக இருந்தார்னா எப்படி தொழிலாளி நல்ல விஷயங்கள் கொடுப்பான்? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெரிய அமௌண்ட்டாக போயிட்டு ஆர்ஃபனேஜு அந்த மாதிரி அப்படிலாம் போயிட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்களோட தொழிலாளர்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது எதுக்கு?
இந்த மாதிரி எப்படி இருக்கிறது? முதல்ல நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் நம்ம எல்லாம் பண்ணணும். அப்போது இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. முதல்ல நமக்கு யார் எல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் முதல்ல நல்லபடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சமூகத்துக்கு வரலாம். பிகாஸ் இது ரொம்ப முக்கியம். வீட்டில் உள்ள பெண்களுக்கும் சரி, வேலை செய்கிற பெண்களுக்கும் சரி, பிஸ்னஸ் அதாவது முதலாளியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, ஆண் பெண் எல்லாத்துக்குமே தான். பட் நம்ம வந்து மோஸ்ட்லி உமனை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நான் பெண்கள்னு பேசுகிறேன். சரியா? அப்போ இதெல்லாம் ரப்பு சொல்லித்தரான். இதெல்லாம் பெண்களுக்கு தான் மெயினாக தெரியணும். ஏன்னா பெண்கள் தான் அதிகமாக குரான் ஓதக்கூடியவராக இருக்கும். அப்போ பெண்கள் இவ்வளோ குரான் ஓதக்கூடியவராக இருந்தும் ஏன் நமக்கு இதெல்லாம் தெரியலை? சிந்திக்கிறோமா? அடுத்து, சமூகத்தில் செல்வத்தின் சமநிலை. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவிடுங்கள். ஸோ அல்லாஹ் நமக்கு என்ன தந்திருக்கானோ அதை சரியான முறையில் செலவு பண்ணணும். ஸோ இது எல்லாமே எக்கனாமி அப்படின்னு வந்துச்சுனாவே, பொருளாதாரம்னு வந்தாவே, இது அல்லாஹ் முதலாளிகளை பார்த்து பேசுகிறான். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை, இருக்கிற செல்வத்தை சரியான முறையில் நீங்கள் கொடுங்க. உங்களுக்காக யார் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம இப்போது நம்ம எதுக்கு செலவு பண்ண தயாராக இருக்கோம்? நீங்களே யோசிங்க. நல்ல வகையாக ஃபுட்டு வாங்க தயாராக இருக்கும். அதே சமயம் நமக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு எய்ட் பண்ணுறாங்க, ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருக்குது, அதுக்கு செலவு பண்ண விரும்புகிறோமா? நமக்கு வந்து சரியான முறையில் நமக்கு சில விஷயங்களுக்கு விளக்கம் தராங்க. அப்போ அந்த மாதிரியான கவுன்சிலிங்க்கு நம்ம செலவு பண்ண விரும்புகிறோமா? நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம செலவு பண்ண விரும்புகிறோமா? அப்போது சமூகத்துடைய செல்வத்தின் சமநிலை. அப்போ என்கிட்ட இருக்கிறத நான் எனக்கிட்ட இல்லாததுக்காக நான் செலவு பண்ணணும். அப்போ அந்த செலவு யார் அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போய் அது சேரும். ஸோ இந்த மாதிரி பெரியவங்க, அதாவது ஹை கிளாஸ்லேருந்து நார்மல் பீப்புள் வரைக்கும் இப்படி தான் நம்ம வந்து செல்வத்தை சமநிலையில் வச்சுக்கிடணும். இதைத்தான் குரான் வந்து நமக்கு பேசுது. அப்புறம் சமூக அழிவு. அல்-கமரில் 9-42 வசனம் வரைக்கும் எல்லா சமூகமும் எப்படி அழிஞ்சிச்சுன்றதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பலதரப்பட்ட சமூக மக்கள் வந்து அல்லாஹ் வந்து அழிச்சிருக்கான். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்களுடைய அந்த பிடிவாதம்தான். அவங்களுடைய அந்த அரக்கத்தனம், அந்த அரகன்ஸ், அந்த நாகரிகத்தையே உடைச்சிருச்சு. இன்ஜஸ்டிஸ். பணக்காரர்கள் பணக்காரராகவே இருந்தாங்க, ஏழைங்க ஏழைகளாகவே இருந்தாங்க. அவங்க பெருமைக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன் அப்படின்ற பெருமைக்கு செஞ்சாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்களுக்கு எல்லாமே பண்ணாங்களா, அவங்கள நிகராக நினச்சாங்களா அப்படின்னா இல்லை. அதனால தான் அல்லாஹ் அத்தனை சமூகத்தையும் அழித்தான். ஸோ இது வந்து ஒரு சிவிலைசேஷன் சைக்கிள் தியரி மாதிரி. மக்கள் அல்லாஹ் சொன்ன மாதிரி இருந்தால் அவங்க நல்லபடியாக இருந்தாங்க. அல்லாஹ்க்கு மாற்றமாக நடக்கும்போது, ரொம்ப பிடிவாதமாக இருக்கும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்வு தாழ்வு கருத்தும்போது அந்த சமூகம் நொறுங்கி போச்சு. ஸோ இதெல்லாம் தான் அல்லாஹ் சொல்கிறான். சமூக சமத்துவம். நீதியை நிலைநிறுத்த மனிதர்களுக்கு மேதம் மற்றும் தராசு கொடுக்கப்பட்டது. ஃபுர்கான். தராசு அப்படிங்கிறது குரானில் ஃபுர்கான்னு வரும். அதாவது சரியான விதத்தில் குரானும் ஃபுர்கானும் வருது அப்படின்னா, குரானை கொண்டு நம்ம அந்த தராசில் இருக்கக்கூடிய அந்த நிலுவை மாதிரி குரான், அதை வச்சு தான் எது சரி எது தப்புன்னு நம்ம வந்து சிந்தித்து முடிவெடுக்கணும். ஸோ அப்படி அதுக்காக தான் அல்லாஹ் இதை கொடுத்துருக்கான். எதுக்காகனா மக்கள் எல்லாம் சமத்துவமாக இருக்கணும் அப்படின்னு. இன்னும் இந்த ஜுசு வந்து நமக்கு ஆழமாக சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக உளவியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரா அல்-வாக்கியால அல்லாஹ் சொல்கிறான், முன்னேறி செல்லும் மக்கள் தான் அல்லாஹ்விற்கு மிக அருகில் இருப்பவர்கள்.
ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ யார் தன்னுடைய வாழ்க்கையிலையும் தன்னுடைய நிலைப்பாடுகள்லையும் முன்னேறி போய்கிட்டே இருக்காங்களோ, உழைத்துக்கிட்டே இருக்காங்களோ, நற்செயல்கள் செய்துக்கிட்டே இருக்காங்களோ, மற்றவங்களுடைய உழைப்பை அங்கீகரித்து அவங்களுக்கான ஒரு சதக்காவையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, சதக்காங்கிறது திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சும்மா யாருக்காவது கொடுக்கறதுக்கு பேர் சதக்கா கிடையாது. யார் உங்களுக்காக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ சரியான விஷயத்தை சரியான ஆட்களுக்கு கொடுத்தாவே அங்கே ஆட்டோமேட்டிக்காக வறுமை குறைஞ்சிரும். அது பண்ணாமல் யார் உழைக்கிறாங்களோ அவங்கள விட்டுட்டு உழைக்காதவங்களுக்கு நம்ம போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அபத்தம். அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறான். ஸோ முன்னேறி செல்லக்கூடிய சமூக மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜுஸூல சந்திக்கலாம்.